இவரு பேரு தங்கராசு. நாம எல்லாரும் நினைக்கிற மாதிரி தங்கமான ஆளுதான். ஆனா இவரு எங்க போனாலும் தான் கூடவே அவரு வீட்டு கதவையும் எடுத்துட்டு போவாரு. எங்கேயாவது வெளியே போனால் அவர் வீட்ல யாரும் இல்ல அப்படின்னால், ஆனா வீட்ல யாரும் இல்ல அப்படின்னா கதவை பூட்டிட்டு தானே போகணும். இவங்க தான் தங்கராசோட பொண்டாட்டி பூஞ்சோலை. இவங்க 2 பேருக்கும் ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். அந்த பொண்ணையும் நாம மாதிரி கூலி வேலை செய்யறவங்களா இருக்காமல் அவள் படிச்சு பெரிய ஆளா ஆகணும்னு தான் 2 பேரும் பயங்கரமா உழைச்சு சேர்த்து வைக்கிறாங்க. அவங்க வீட்ல சின்ன சின்ன பானை, ஜார் மாதிரியான பொருள்களில் காசை ஒளிச்சு வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு வந்த தங்கராசு கிட்ட ஒன்னும் பேசாமல் பூஞ்சோலை கோவமா இருந்தாள். அப்போ தங்கராசு இப்படி சொன்னாரு. பூஞ்சோலை, என்னாச்சு? எப்போதும் வீட்டுக்கு வந்ததும் ஏதாவது சொல்லிட்டே இருப்ப. வேலை பாக்குற இடத்துல இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு. இன்னைக்கு என்ன புதுசா பூஞ்சோலை சோலை இல்லாம இருக்கு? என்னாச்சு உனக்கு? ஆமா, எல்லாம் உங்கனாலதான். ஊர்ல எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க, வேலை பாக்குற இடத்துலயும் கிண்டல் பண்றாங்க. உன் புருஷனுக்கு புத்தி இல்லாம போச்சு, அதான் வீட்டு கதவை பூட்டாம தலையில தூக்கிக்கிட்டு சுத்துறான் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு நான் பல முறை சொல்லிட்டேன், வீட்டை பூட்டுங்க, கதவை தூக்கிட்டு சுத்தாம அப்படின்னு. அட, இதுக்கு நான் என்ன பண்ணுனேன்? இது ஏன் வீட்டு கதவு, நான் தூக்கிட்டு சுத்துக்கிறேன். இதுல உன் கூட வேலை பாக்குறவங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் ஏன் இப்படி செய்யறேன் அப்படின்னு உனக்கு ஒரு நாள் புரியும். இப்ப இத பத்திலாம் யோசிக்காத, விடு. இவரு பேரு காட்டுமுத்து. இவரு ஓரளவு காசு பணமுள்ள ஆளு. இவரு பொண்ணுக்கும் தங்கராசு பொண்ணுக்கும் ஒரே வயசுதான். ஆனா இவரு தான் தான் பொண்ண வெளியூர்ல நல்ல பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாரு. வீட்ல பூஞ்சோலை இல்ல. அதனால அவரு டீ கடைக்கு வரும்போது கதவையும் சேர்த்து தூக்கிட்டு வந்தாரு. திடீர்னு அவருக்கு டீ குடுக்கணும் அப்படின்னு தோணுனனால. அப்போ காட்டுமுத்து இப்படி சொன்னாரு. அடடே, இதோ வந்துட்டார்ல நம்ம ஊர் பீமா. ரொம்ப பலங்கொண்ட பீமா கதவே தூக்கிட்டு வந்துட்டார்ல டீ குடிக்க. ஆனா என்ன, மூளை மட்டும் பெருசா கிடையாது. வீட பூட்டி வச்சாலே கதவு அங்கதான் இருக்கும் அப்படின்னு. நீங்க எந்த பீமனையா? ராமாயணத்துல வர்ற பலங்கொண்ட பீமனா, இல்ல கார்ட்டூன்ல வர்ற ஜாக்கி சான் பீமா? எனக்கு அதுக்கு மட்டும் விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தங்கராச கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். ஆனா எப்போதும் காட்டுமுத்து அப்படிதான் பேசுவான். அதனால தங்கராசு ஒன்னும் சொல்லாம டீ போட சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்திருந்தான், எந்தவித பதிலும் சொல்லாமல். இங்க ஊர் பெரியவங்க எல்லாரையும் வர சொல்லி இப்படி சொன்னாங்க. என்னப்பா, எல்லாரும் வந்துட்டீங்களா? அப்புறம் அது விட்டு போச்சு, இது விட்டு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, எதுக்கு எல்லாரையும் வர சொல்லியிருக்கோம் அப்படின்னா, போன வாரம் பக்கத்து ஊர்ல திருவிழா நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்து முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த வாரம் நம்ம ஊர்லயும் எந்த சண்டை சச்சரவுகளும் இல்லாம நல்லபடியா நாம எல்லாரும் ஒண்ணு கூடி நடத்தணும். அதுக்காக தான் வர சொன்னோம் அப்படின்னு சொன்னாரு ஊரு பெரியவர். அதனால கூட்டத்தை கலைத்து விட்டு எல்லாரும் நாளைக்கு கோவிலுக்கு வர்றதுக்காக அவங்க வேலைய பார்க்க போனாங்க. எல்லாரும் இங்க ரொம்பவே பரபரப்பா அடுத்த வார திருவிழாக்காக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ இங்கேயும் தங்கராசும் அவன் மனைவியோட அந்த கதவை தூக்கிட்டு வந்திருந்தான். அத பார்த்த ஊரு பெரியவர் இப்படி சொன்னாரு. அட என்ன தங்கராசு, நீ இப்படி பண்ற? எவ்வளவு வேலை இருக்கு. நீ என்னன்னா வழக்கம் போல இந்த கதவை தூக்கிட்டு வந்திருக்க. வேலைய பாப்பியா இல்ல இத தூக்குவியா? கதவுனா அது வீட்டுல பொருள்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்க பூட்டி வச்சிட்டு வர்றது. நீ என்னன்னா அத பண்ணாம தூக்கிட்டு அலையிற. இதுக்குதான் நான் அப்போவே சொன்னேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அதை வீட்லயே வச்சு பூட்டிட்டு வரலாம் அப்படின்னு. நீங்க எங்க நான் சொல்றத கேக்குறீங்க? எல்லாரும் உங்களை ரொம்ப இழிவா பாக்குறாங்க. ஏன் தான் நீங்க எப்படி பண்றீங்களோ எனக்கு தெரியல போங்க. இன்னைக்கு திருவிழா. ஊர்ல யாரும் இல்லாததை பயன்படுத்தி 2 திருடர்கள் ஊர்ல எல்லார் வீட்லயும் திருட ஆரம்பிச்சாங்க. ஒருத்தன் ஆளுக்கள் வர்றாங்களான்னு பாக்க ஒருத்தன் திருடிட்டு வந்தான். அப்போ ஒருத்தன் இப்படி சொன்னான். அடே சோமு, இந்த ஒரு வீட்லயே நிறைய தேரி இருக்குடா. அப்போ நாம எல்லார் வீட்டையும் கிடைக்கிறத திருடனா 1 வருடம் உட்கார்ந்து சாப்பிடலாம்டா. வா, அடுத்த வீட்டுக்கு போகலாம். திருவிழாவை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த 2 திருடர்கள். மெதுமெதுமா எல்லார் வீட்லயும் திருவிழா முடிவதற்குள்ள திருடினாங்க. இப்போ கடைசியா தங்கராசு வீடு. இங்கதான் கதவே இருக்காதே,
அப்போ இப்படி பேசிக்கிட்டாங்க. சரிடா சோமு, வா நாம இந்த ஊருக்காரங்க வர்றதுக்குள்ள இடத்த காலி பண்ணுவோம். அட ஏண்டா இந்த ஒரு வீட்டை மட்டும் விட்டு வைக்கணும்? அங்கேயும் போய் பாரு ஏதாவது இருக்கா அப்படின்னு. அங்கேயும் எடுத்துக்கிட்டு இடத்த காலி செய்வோம். அட என்னப்பா நீ விவரம் இல்லாத ஆளா இருக்க? இவ்வளவு வருஷமா தொழில இருக்க, இதெல்லாம் தெரியாதா? இவன் வீட்ல கதவே இல்ல, அப்ப எப்படி உள்ள காசு பணம்லாம் இருக்கும்? அப்படி இருந்தா இழுத்து பூட்டி வச்சுட்டுல போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ளேயே போகாமல் 2 பேரும் போனாங்க. இங்க திருவிழா முடிச்சிட்டு பாட்டி அதிர்ச்சியா, என்ன கதவு திறந்திருக்கு, பூட்டுலாம் உடைஞ்சிருக்கு அப்படின்னு கத்தின மாதிரி நின்னுட்டு இருந்தா. அப்போ அந்த வழியா வந்த தங்கராசு, அடடே, என்ன பாட்டி கத்தி கூச்சல் போடுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது பிரச்சனையா? ஆமா, பிரச்சனை தான். நான் திருவிழாக்கு வரும்போது கதவை பூட்டிட்டு தான் வந்தேன். ஆனா இப்போ பார்த்தா திறந்திருக்கு. உள்ள போய் பார்த்தா என்னுடைய நகை பணம் எல்லாம் காணாம போச்சு அப்படின்னு பாட்டி தங்கராசு கிட்ட சொல்றாங்க. ஆனா ஊர்ல எல்லார் வீட்லயும் சத்தம், திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இவன் அப்போதான் வீட்லயும் நாம பிள்ளை படிப்புக்காக சேர்த்து வச்ச காசு போச்சா அப்படின்னு ஓடி வந்தான் வீட்டை பார்க்க. இங்க வந்து பார்த்தால் வீட்ல எந்த பொருளும் காணாமல் போகல, எல்லாம் அப்படியே இருக்குன்னு நினைச்சு பெருமூச்சு விட்டான். இங்க எல்லார் வீட்லயும் திருடு போனதுனால பஞ்சாயத்துல பேசிட்டு இருந்தாங்க. அப்போ காட்டுமுத்து ஒரு போலீஸ் அதிகாரியோட வந்தான் பஞ்சாயத்துக்கு. அப்போ அவன் தங்கராசுவ பார்த்து இப்படி சொன்னான். எனக்கு இவ மேலதான் சந்தேகமா இருக்கு. எங்க எல்லார் வீட்லயும் திருடு போச்சு, ஆனா இவன் வீட்ல மட்டும் எல்லாம் அப்படியே இருக்கான். அது எப்படி? பூட்டி இருந்த வீட்ல திருடுனவன் கதவே இல்லாத வீட்டை விட்டுட்டு போவான் அப்படின்னு தங்கராசு மேல பழிய தூக்கி போட்டான் காட்டுமுத்து. தங்கராசுவ விசாரிப்பத வேண்டாமான்னு யோசிக்கும் போது அங்க ஒரு கான்ஸ்டபிள் 2 பேரோட வந்தாரு. ஐயா, இவங்களை இந்த ஊர் எல்லையில் நிக்கும் போது பிடிச்சோம். எங்களை பார்த்துட்டு பயந்து ஓடுனாங்க. என்னடான்னு விரட்டி பிடிச்சு பார்த்தா நான் இல்ல, இவன்தான் சார் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டாங்க. கையில இருக்கிற பைய வாங்கி பார்த்தா பை முழுவதும் நிறைய காசும் நகைகளும் இருந்துச்சு. அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். டேய், யாரு சொல்லிடா 2 பேரும் இத பண்ணீங்க? இதோ நிக்கிறானே தங்கராசு, அவன் சொல்லிதானே. மரியாதையா உண்மைய சொல்லுங்க, இல்லனா போலீஸ் விசாரிக்கிற முறையில விசாரிப்பாங்க. அது யாரு தங்கராசு? எங்களுக்கு தெரியல சார். இதோ நிக்கிறானே இந்த கோபால், இவனும் நானும் தான் சேர்ந்து பண்ணோம். கோபால் சொல்லிதான் நான் சும்மா வெளியில நின்று ஆள் வராங்களான்னு பார்த்தேன். அவன் தான் திருடினான். என்னைய விட்டுருங்க சார். டேய், என்ன சும்மா கதை விடுறீங்க? அது எப்படி? எங்க எல்லார் வீட்டையும் உடைத்து திருடி இருக்க, ஆனா அவன் வீட்ல கதவே இல்ல, அங்க எதுவும் திருடல நீங்க. அட, அந்த கதவு இல்லாத வீட்டையா கேக்குறீங்க? இந்த ஊர்லயே அந்த வீட்ல மட்டும்தான் கதவு இல்ல. அதான் கதவே இல்லாத வீட்ல என்ன இருக்க போகுதுன்னு தான் திருடாம போனோம். மற்றபடி நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல சார் அப்படின்னு 2 திருடர்களுமே சொன்னதும் காட்டுமுத்து ஒன்னும் பேச முடியாமல் அவனுடைய பேச்சை நிறுத்திட்டான். இங்க போலீசார் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்த பூஞ்சோலை இப்படி சொன்னார். நல்ல வேலைங்க, அவங்க 2 பேரும் பிடிபட்டாங்க. இல்லனா நம்மள பலியாக்கி இருப்பாங்க. நீங்களும் நல்ல வேலை செஞ்சீங்க. அந்த கதவை தூக்கிட்டு வந்தனாலதான் திருடங்க திருடல. உங்களையும் யாரும் இனி கிண்டல் பண்ண மாட்டாங்க. உங்களை புத்திசாலின்னு சொல்லுவாங்க. அந்த காட்டுமுத்து உங்களை திருடன்னு சொல்றான். அவன்தான் ஏதாவது பண்ணிருப்பான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது காட்டுமுத்து வீட்டுக்கு வந்தான். வா காட்டுமுத்து, என்ன வீடு வரைக்கும் வந்திருக்க? உன்னுடைய பொருள்கள் எல்லாம் கிடைச்சிருச்சு போலயே. அப்புறம் என்ன? என்ன மன்னிச்சிரு, நான் ஏதோ கோபத்துல நீதான் அப்படின்னு வீண் பலி சுமத்திட்டேன். ஆனா நீ எந்த ஒரு வார்த்தையும் இதுவரையும் அவதூறமாக பேசல. நான் அன்னைக்கு அப்படி பேசினது ரொம்ப தப்பு. என்ன மன்னிச்சிரு. நீ ரொம்ப நல்ல மனுஷன், புத்திசாலியும் கூட. விடுப்பா, நானா இருந்தாலும் உன் வீட்ல மட்டும் திருடு போகாம வேற எல்லார் வீட்லயும் திருடு போயிருந்தா உன்னதான சந்தேகம் படுறேன். விடு, இனிமேல் இப்படி யார் மேலேயும் வீண் பழி போடாதப்பா அப்படின்னு ரொம்பவே உயர்ந்த மனிதனா நடந்துகிட்டாரு தங்கராசு. யாரு மேலையும் உண்மை அறியாமல் வீண் பழி சுமத்தக்கூடாது. நாம கண்ணுக்கு தங்கராசு செய்வது முட்டாள்தனமா இருந்தாலும் அதுதான் அவருடைய சேமிப்பை காப்பாற்றியிருக்கு.